படத்தில் அத்தனை ஹாலிவுட் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 9 பேர்கிட்ட இருப்பாங்க. 50 பேரும் தனித்தனி படத்தில் ஹீரோ நடிக்கிறவங்க. அப்படி ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்படி நிற்பாப்புல இவர் சில்வஸ்டர் ஸ்டாலன் அப்படியே சுற்றி நிற்பாங்க. அதுதான் வந்து எல்லா ஹீரோவையும் ஒரே படத்தில் பார்க்க எக்ஸ்பேண்டபிள். பைபிளில் ஒரு எக்ஸ்பேண்டபிள் எதுனா எபிரேயர் 11 கை தட்டுங்க. அப்படியே எல்லா ஹீரோஸ் இருப்பாங்க. சிம்சோன், பாராக், சாமுவேல், தாவீது, சாலமோன் எக்ஸ்பேண்டபிள். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள் கை தட்டுங்க. சாகாம பேசுறீங்க. யார் சாகாம வந்திருக்கா? யார் சாகாம வந்திருக்கா? ஏனங்க சாகாம வந்திருக்காரு? வேற யார் சாகாம வந்திருக்கா? எலியா சாகாம வந்திருக்காரு. இன்னும் காட்டுங்க. 2-3 சாட்சிகளினாலே காரியம் நிலைவர. ஃபெய்த்னா எல்லாம் தெளிவா தெரிகிறது கிடையாது. வாடான்னு அவ்வளவுதான், பாதிக்கு மேல தெரியாது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருத்தன் கால் எடுத்து வைக்கும்போது கை தட்டுங்க. ஆமென். That is what faith. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். 2 டிசிப்ளின் இருக்குது. அதாவது செக்குலர் டிசிப்ளின் இருக்குது. அது வந்து ஆவியானவரே கண்டுக்கிறாமல் நாமவே ஒன்றை ஃபாலோ பண்ணி போகிறது. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்னா ஆவியானவர் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். செக்குலர் டிசிப்ளின் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டிசிப்ளின். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்னா 1 அதுக்கப்புறம் 7க்கு போடுற 7, 5க்கு ஒரு 5, 3க்கு ஒரு 3 அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒரு தடவை வரைக்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப வந்து இந்த செக்யூலர் டிசிப்ளின் பேசுகிற ஆட்கள் வந்து தே வில் மிஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆகவே நாம் அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். 19வது வாரத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32, 33, 34, 35, 36, 37, 38 வாசிப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். பின்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கன்க்ளூஷன் வராரு. எபிரே ஆக்கியோன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கிதியோன். அடுத்து பாரா. கை தட்டுங்க. ஆமென். சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. இந்த எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அதையும் விட்டு வைக்கிறது இல்லையான்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தான் தமிழ் படம். ஹாலிவுட்டில் எக்ஸ்பேண்டபிள்னு ஒரு படம் வந்து 1, 2, 3 சில்வஸ்டர் ஸ்டாலன் தான் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடியூசர். ரொம்ப சூப்பரான படம். டைம் கிடச்சா போய் பாருங்கள். இதில் வந்து எல்லா ஹாலிவுட் ஹீரோஸும் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஜாக்கி சான் கூட 3rd ஜாயின் பண்ணுறதா இருந்தது. ஒருவேளை கால் சீட்டுக்கு. ஆனால் எல்லாருமே இருந்தாங்க. ஆர்னால்டு இருந்தாப்புல, பெரிய பெரிய சில்வஸ்டர் ஸ்டாலன், எல்லா என்ன சொல்ல வந்து ஹீரோஸையும் வச்சு ஒரு படம் எப்படி இருக்கும் யோசிங்க. ஒரே படத்தில் அத்தனை ஹாலிவுட் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 9 பேர்கிட்ட இருப்பாங்க. 50 பேரும் தனித்தனி படத்தில் ஹீரோ நடிக்கிறவங்க. அப்படி ஃபஸ்ட் முன்னாடி இப்படி நிற்பாப்புல இவர் சில்வஸ்டர் ஸ்டாலன் அப்படியே சுற்றி நிற்பாங்க. அதுதான் வந்து எல்லா ஹீரோவையும் ஒரே படத்தில் பார்க்க எக்ஸ்பேண்டபிள். பைபிளில் ஒரு எக்ஸ்பேண்டபிள் எதுனா எபிரேயர் 11 கை தட்டுங்க. அப்படியே எல்லா ஹீரோஸும் இருப்பாங்க. சிம்சோன், பாராக், சாமுவேல், தாவீது, சாலமோன் எக்ஸ்பேண்டபிள். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள் கை தட்டுங்க. ஸோ அவன் 3 வால்யூம் எடுத்தான். நம்ம 20 வால்யூம் பேசியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள். ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு என்ன வைக்கலாம்? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேண்டபிள். ஓகே. இப்போ இவங்களை எல்லாரையும் பற்றின விளக்கம் சொன்னால் எனக்கு நேரம் பத்தாது அப்படின்றாரு. இப்போ நான் வந்து இந்த வசனத்தை வாசிச்சுட்டு வாசிக்க அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், Jesus name. Amen. கருத்துக்கு தப்பினார்கள்,
செய்தார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எல்லாமே பாசிட்டிவான விஷயம். they conquered by faith. அவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் கொண்டார்கள். இது ஃபர்ஸ்ட் பேட்ச். அடுத்து ஒரு பேட்ச் வருது. இந்த பேட்சை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அடுத்து என்ன வாசிங்க? இந்த அம்மா வந்து முந்தின பேட்சில் கனெக்ட் ஆகுது. ரைட்டு. வேறு சிலர் கைத்தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. வேறு சிலர் நல்லா கைத்தட்டுங்களேன். இந்த வேறு சிலரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, வாதிக்கப்பட்டார்கள். ஃபெய்த் வாரியர்ஸில், அந்த ஃபெய்த் ஹீரோஸில் இவங்க பேர்லாம் வருது. வாதிக்கப்பட்டார்கள் அவங்க பேரும். சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள் அவங்க பேரும் வருது. வாதிக்கப்பட்டார்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம மனுஷ பார்வையில் பார்க்கும்போது நெகட்டிவான விஷயமா இப்போ வரப்போகுது. வாசிங்க. வாதிக்கப்பட்டார்கள். அடுத்து வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். கல்லெறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். அடுத்து பட்டயத்தினால் வெட்டப்பட்டார்கள். திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தால். the negative side of the biblical, அதை எப்படி சொல்ல வந்து ஃபெய்த்தோட நெகட்டிவ் சைடுன்னு சொல்ல முடியாது. அதர் சைடு ஆஃப் ஃபெய்த் லைஃப். துன்பத்தை அனுபவித்தார்கள். அடுத்து இருக்கவில்லை. சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாம் பாடுபட்டவர்கள். இப்போ என்னுடைய கேள்வி, விசுவாசம் என்றால் பாடுகள் இருக்கிறதா, இல்லை பாடுகளை ஜெயிப்பதற்காக விசுவாசமா? அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இவங்க பாடுகளை அனுபவித்தார். பொதுவாக இந்த ஃபெய்த் டீச்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க இந்த பேக்கேஜ் தான் வெளியெடுத்து இங்கே பாருங்கள், அடி வாங்கியிருக்காங்க, மிதி வாங்கியிருக்காங்க, கிழிஞ்ச சட்டையில் தெரிஞ்சிருக்காங்க, நீங்கள் கோட்டு சுட்டை போட்டிருக்கீங்க, அவன் செருப்பு இல்லாமல் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து என்னது உட்லேண்டை போடுறீங்க, இல்லை வேறு எதையோ போடுறீங்க, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களே, அவங்களும் விசுவாச வீரர்கள் தானே, நீங்கள் எப்படி அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க. அதை பற்றி அன்றைக்கி பேச போகிறேன். எப்போவுமே நம்முடைய கருத்துக்கும் நம்முடைய வெளிப்பாட்டிற்கும் நம்முடைய கொள்கைக்கும் சப்போர்ட் பண்ணுற வசனத்தில் அதிகமாக நிற்கிறதை விட எந்த வசனமெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு வெளிப்பாட்டுக்கு எதிராக இருக்கோ அந்த வசனத்தை தான் நீங்கள் ரொம்ப வாசிக்கணும். ஆமென். You have to stand and sustain on the words which oppose your faith. எந்த நம்பிக்கை, எந்த விசுவாசத்துக்கு எதிரான வசனங்களை பார்க்கிறீர்களோ, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வசனத்தில் 1/2 மணி நேரம் நின்னீங்கன்னா எதிராக இருக்கிற வசனத்தில் 6 மணி நேரம் நிற்கணும். நின்று அதை தவக்கூடாது, பயப்படக்கூடாது, அந்த வசனத்துக்கு விலகி ஓடிடக்கூடாது. இது நம்ம ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதை விடக்கூடாது. அந்த வசனத்தில் அதிகமாக நிற்கணும். ஏன்னா அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வரவன் எவ்வளோ விளக்கம் சொல்கிறானோ அதை விட விளக்கம் அவன் வசனத்தில் நம்ம சொல்லணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ஆர் ஒரு கம்ப்ளீட் மேன் ஆஃப் காட். இன்று இதை குறித்து நான் பேச போகிறேன். சஃபரிங்ஸ் இஸ் ஆப்ஷனல் ஆர் ஆப்ளிகேஷன். அதாவது பாடுகள் என்பது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாய்ஸா இல்லை கம்பல்சரியா, அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். விசுவாசம் என்பது ஒரு இமேஜினேஷன் அல்ல. விசுவாசம் என்பது ஒரு சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? அது ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கும்போது அதை நீங்கள் உணர முடியும். அப்படியே விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் அதை உணர முடியும். கை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமென். த சப்ஸ்டன்ஸ். அது எனக்குள்ளே, இப்போ இந்த பொருள் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா எனக்கு ஃபீல் பண்ண முடியும் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு. அப்படி விசுவாசம் எனக்குள்ளே வந்ததை நான் உணர முடியும். அது ஒரு புகை கிடையாது, அது ஒரு இமேஜினேஷன் கிடையாது, அது ஒரு கற்பனை கிடையாது, அது ஒரு மனதில் நாம உருவாக்கி கொள்கிற படம் அல்ல. அது ஒரு சாலிடான ஒரு மேட்டரு, ஒரு பொருள். அது உள்ளே வந்தது நமக்கு நல்லா. கை தட்டுங்களேன். எனக்கு பிடித்த ஒரு செய்திகள் ஒன்று, அது நிச்சயமாக இருக்கிறது. அதில் வேவரிங்கே இருக்காது, கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தொட்டு பார்க்குறீங்க, ஃபோன் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியும். அப்படி தான் ஃபெய்த் இருக்கு அப்படின்னு தெரியும். ரெண்டாவது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நாட் பை தயர் லைஃப், நாட் பை தயர்
ஹோலினஸ், நாட் பை தேர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். இதனாலே அவர்கள் சாட்சி பெறவில்லை. தேவன் மீது ஒரு மனிதன் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவன் தேவனால் சாட்சி பெறுகிறான். கையை தட்டுங்க. இன்றைக்கும் கூட அன்புக்குரியவர்களே, தேவன் எதை வைத்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார்னா, நீ தண்ணி குடிக்காம இருக்கிற, கடுங்காப்பி குடிக்கிற, நீ முழங்கால நிக்கிற, இதெல்லாம் ஒரு தேவையில்லை. நீ எவ்வளவு நம்புற. 4 மணி நேரம் முழங்கால் நின்றுட்டு 4 மில்லிமீட்டர் கூட நம்பாம இருக்கலாம். ஆனா 4 சென்டிமீட்டர் நீ ஜோம் பண்ணிட்டு நீ 4 கிலோ நீ அவரை நம்பலாம். இது எவ்வளவு நீங்கள் கும்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தல்ல, எவ்வளவு நம்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு ஒருத்தன் வந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான்ற வச்சுட்டு அவனுக்கு பேரு, அல்லது எவ்வளவு தியாகமானவர் அதை வச்சு பேரு. வெள்ளச்சு போறாரா அவருக்கு ஒரு பேரு. ஆமா, சட்டை வந்து டை கட்டுறாரா, கோட்டு மாட்டுறாரா, இதெல்லாம் வச்செல்லாம் தேவன் பார்க்கல. இல்ல செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அதை வச்சு பார்க்கல. எதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள்? பை தேர் ஃபெய்த், விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே. நான் பாட்டுக்கு ஒரு கந்தலை போட்டு நீங்கள் வந்து நின்றுட்டு கடவுளை நம்பாமல் நின்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கடவுளை ஆழமாக நம்பலாம். தேவனுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் இல்லை, பவர்ஃபுல்லாக இருக்கணும், தான் முக்கியம். அது இட் கம்ஸ் பை ஃபெய்த். புரியுதா? நீங்களும் சாட்சி எதனால நம்ம பெறுவீங்க? விசுவாசத்தினாலே. எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, ஒழுக்க சீலர்கள் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வரணும்னா வரமாட்டாங்க. அழைப்பு இருந்தவர்களை சொல்கிறேன். ஏன்னா அவன் நல்லவன், ஆனால் தேவன் அவன் நம்பலை. நாங்கள்லாம் யோக்கியங்க கிடையாது தான், ஆனால் தேவனன் எங்கள் கடந்த காலம் அயோக்கியமான கடந்த காலம் தான். எனக்கு தைரியமாக சொல்லிய பவுலே சொல்லிட்டா நம்ம சொல்கிறேன் இருக்கீங்களா? கதவை திற, காற்று வரட்டும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்காங்க, எத்தனையோ ஒழுக்க சீலர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கடவுளை நம்பாதனால வெளியில் இருக்கிறாங்க. தேவனுக்கு அவங்களால 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஆனால் சிலர் லாஸ்ட் பெஞ்சிலாம் இருக்கிறாங்க, ஆனால் வாடானோட வந்துடுறாங்க. அவர்கள் விசுவாசத்தை கொண்டு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நானும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார்? விசுவாசத்தை குறித்து. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அடுத்து 3வது வசனம், விசுவாசத்தினாலே உலகம் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எப்பவுமே ஃபெய்த்து, அதாவது தோன்றப்படுகிறவைகள் ஒன்று தோன்ற, இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் காணப்படுகிறவைகளால் உண்டானதல்ல, காணப்படாதவையினால் உண்டானது. இந்த காரியங்கள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானது அல்ல. இங்கே எப்போவுமே நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு லேண்டு ஒன்று வாங்க போகிறேன். அந்த லேண்டை வந்து நான் கிரையம் முடிக்க போகிறேன். அந்த லேண்டோட ரேட் 6 கோடி ரூபானா, இந்த இப்போ தோன்றப்படுகிற இது எதிலிருந்து வரப்போகுதுன்னா, காணப்படுகிற ஜனங்களை வச்சு அல்ல, காணப்படாத தேவனால் அது முடிய போகிறது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் காணப்படுகிறவர்களோடு இணைக்காதிருங்கள். உங்கள் சம்பளத்தை வச்சு இணைக்காத, வர வேண்டிய பணத்தை வச்சு இணைக்க. இப்படி நினைச்சு நீ காணப்படுறதை வச்சு தோன்றப்படுறதை நீ வந்து செய்ய பார்க்குற. நீ தோன்றப்படுகிற ஒரு விஷயத்தை காணப்படாத தேவனால் நடக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். That is what faith. ஆமென். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் அல்ல, தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். எது விசுவாசம் இல்லை என்பதை சொல்கிறது 4வது வசனம். விசுவாசத்தினால் ஆபேல் மேன்மையான காயின் பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஃபெய்த்னா என்ன? எப்பவுமே பெஸ்ட்டை கடவுளுக்குன்னு கொடுக்குறது. கைத்தட்டுங்க ஒரு தடவை. அவருக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ ஃபெய்த் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் எப்பவுமே பெஸ்ட்டை கொடுப்பான். வயசாகி 80 வயசுக்கு மேலே கொடுக்க மாட்டான், அது ஒஸ்ட்டு. 16 வயசை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. முதல் கனியை கொடுப்பான், அது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மாத சம்பளம்ன்றது எனக்கு பெஸ்ட்டு சார், ஆனால் தேவனுக்கு நான் கொடுக்கும்போது பெஸ்ட்டை கொடுக்குறேன். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வேலை பெஸ்ட்டு. ஒரு ஆஃபரிங்கில் கூட நான் பெஸ்ட்டை கொடுக்கும்போது காயினை விட ஆபேல் மேன்மையானதை செலுத்தினான். எதிரால செலுத்தினானா? சொல்லுங்க சார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ பலியை வச்சு விசுவாசத்தை சொல்லிடலாம். இது எப்படி இருக்கு? கொய்யாப்பழம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? சாப்பிட்டு பார்த்து காசை கொடு. நம்ம ஊரில் எப்படி, வெளியூரில் பிள்ளை கடிக்க தெரியாது, டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு பீஸ் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து காசை கொடுங்க. சாப்பிட்டோன்னா இந்த பழத்தில் 2 கிலோ போடு. கர்த்தர் சொல்றாரு, காணிக்கை பலியை பார்த்து ஃபெய்த்தை சொல்லுன்றார். நான் விசுவாசம் உள்ளவன், என் விசுவாசத்தை நீங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, காணிக்கையை காட்டு, நான் விசுவாசத்தை சொல்றேன். show me your offering, I will tell you your faith. I will tell you your faith. ஓகே,
என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு உங்கள் பலி, அதை வந்து பைபிள் சொல்லுது, இது பலிதான காணிக்கை இல்லைன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வரியை சொல்லுது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஸோ தேவன் எதை பற்றிலாம் சாட்சி கொடுக்குறாரு? 2ஆம் வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள். இங்கே காணிக்கையை பற்றி சாட்சின்றார். ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். விசுவாசமா காணிக்கையா, எதை பற்றி சாட்சி சொல்லுவார்? சொல்லுங்க. காணிக்கையை பற்றி சாட்சி சொல்றது தான் விசுவாசத்தை பற்றி சாட்சி. ஒருத்தன் காணிக்கையை பற்றி சாட்சி சொன்னாலே ஃபெய்த்தை பற்றி சாட்சி சொல்லிடலாம். மனுஷன் என்னதான் ஆவியில் அப்படி இப்படி நான் 10 ரூபா நோட்டு உள்ளேருந்து வெளியே எடுக்கிற யோசித்தானாலே அவன் மிகப்பெரிய அவிசுவாசி சார். என்னைக்கு அவன் பணத்து மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ, பணம் விஷயம் இல்லை. அப்போ ஒருத்தன் பணத்தை தான் இந்த உலகத்தில் வந்து ஜீவன், அதை வந்து இலக்க துணிஞ்சிட்டான்னா அவன் தேவனை நம்பிட்டான்னு அர்த்தம் சார். ஆமேன்னு சொல்லுவோம். பணத்தின் மீது இருக்க பிடிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க இந்த பணத்து மேலே வந்து பிடிப்பை குறைங்கன்னு பேசுகிறாங்களே, இவங்க எல்லாம் காணிக்க கொடுக்காதவங்க பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே பணத்தின் மீது இருக்கிற பிடிப்பு யாருக்கு தெரியுமா குறையும்? காணிக்க கொடுக்குறவனுக்கு தான் குறையும். கொடுக்குறவனால தான் குறையும். காணிக்க கொடுக்காமல் இருக்கிறவனுக்கு குறையாது, கொடுக்குறவனுக்கு தான் அது குறையும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பணத்துடைய வேல்யூ இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் அப்படின்லாம் யோசிக்காமல் சில விஷயங்களை செய்கிறதுக்கு என் மனசை மாற்றினது நான் கொடுக்க ஆரம்பித்ததுனால. கொடுக்க ஆரம்பிக்க உங்களுடைய மனது பணத்தின் மீது இருக்க பற்றிலிருந்து வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவன் அவன் காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தார். ஃபெய்த்னா என்ன? ஆஃபரிங். ஃபெய்த் அண்ட் ஆஃபரிங் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். ஃபெய்த் அண்ட் டெஸ்டிமனி, ஃபெய்த் அண்ட் விட்னஸ், by their faith God witnessed them. அடுத்து 5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி. ஆமென் சொல்லுங்க. சாகாம பேசுறீங்க. யார் சாகாம வந்திருக்கா? ஏனோக்கு சாகாம வந்திருக்காரு. வேற யார் சாகாம வந்திருக்கா? எலியா சாகாம வந்திருக்காரு. இல்லை இன்னும் காட்டுங்க. 2, 3 சாட்சிகளினாலே காரியம் நிலைவரப்படும். 2 சாட்சி வந்துருச்சுனாலே காரியம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருமா? 2 பேர் சாகாமல் உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்கன்னா அதுதான் அந்த சாவாமையை குறித்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுக்கு மேலே உனக்கு விட்னஸே தேவை இல்லை. ஆமென். 2 சாட்சி இருக்குல்ல, போதும். 2 சாட்சிகளாலே காரியம் நிலைவரப்படும். அடுத்த வசனம், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினால் காணப்படாமல் போனான். அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதை பற்றி பேசணும். அதாவது ஃபெய்த்தில் நீங்கள் இருக்க உங்களுடைய சரீரமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஒரு காலத்தில் விசுவாசிக்காமல் இருக்கிறப்ப ஒரு 10 ரூபாய் கொடுக்க நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஜஸ்டின் காணாமல் போயிட்டான். விசுவாசத்தினாலே பழைய மனிதன் என்ன ஆயிட்டான்? சொல்லுங்க சார். சிலர் மட்டும் அப்படியே காணப்படாமல் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதற்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் கூட கூட உங்கள் பழைய மனுஷன் மாறிடுவான். அதனால டே பை டே உங்கள் ஃபெய்த் லெவல் கூடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் கூடுச்சுன்னா நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபெய்த் கூடிருச்சுன்னா சாயந்தரம் வரும்போது இருந்த மனுஷன் இப்போ இல்லைன்னு அர்த்தம். அவன் எங்க சார்? அவன் காணப்படாமல் போனான். கை தட்டுங்க உதவர். ஆமென். விசுவாசத்தினாலே அவன் காணப்படாமல் போனான். ஓகே. அடுத்து 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் ஃபெய்த் அண்ட் பிரேயர். கடவுள்கிட்ட வரும்போது நம்ம ஜெபிச்சா கடவுள் பதில் தராருன்னு நம்பிக்கையோட ஜெபிக்கணும். பிசாசு சொல்றான், நீங்க விருதா யோபு உங்களை தேடுறான், நீங்க தான் உங்களை எவன் தேடினாலும் அவனை ஆசீர்வதிச்சிடுறீங்களே. பிசாசுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன். அவர் 5 நிமிடம் தேடினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போகவே முடியாது. கைத்தட்டு. ஆமென். 5 நிமிடம் நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் அதற்கான ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவே முடியாது. சொன்ன ஒரு கலசம் தண்ணீர் தந்தவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று சொன்ன கர்த்தர். ஒரு ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் அவன் தீர்க்கதரிசியா இல்லையா தெரியாது. ஊழியக்காரனுக்கு நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரனா இல்லையான்னு தெரியாது. அந்த பேரில் வந்துட்டான்ல, அந்த பேரில் வந்ததுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவாய். நீ லென்ஸை வச்சுட்டு ஒரிஜினல் ஊழியக்காரன் தானே இல்லையான்னு பார்க்க இப்படி சேட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சேட்டு வாட்சை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுவும் வேலை கிடையாது. அவர் தெளிவாக சொல்லிட்டார், தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம். அவன் தீர்க்கதரிசியா இல்லை மார்க்கதரிசியா, அவன் ப்ராஃபட்டா
இல்லை ப்ராஃபிட்டுக்காக வரானா? அது உனக்கு தேவையில்லை. பேரை சொல்லிட்டான்ல, நீ கொடுத்தது அந்த பேருக்கு தான். கையை தட்டுக்கு அவருக்கு. ஆமென். அதனால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து தந்தவனும் தன் பலனை அடையாமல் போவான். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் வந்தபோது கொஞ்சம் சூடு பிடிக்குது, முன்னாடியே வந்துருங்க. ஸோ கர்த்தரிடத்தில் சேரும்போது அவர் பலன் தருகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, தருகிறார். சொல்லுங்க, தருகிறார். இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க? அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவரிடத்தில் சேருகிறவன் கை தட்டுங்க. பலனோடு தான் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கமான் சம்பலபரா பலபதியாங்கா. I will wait with expectation. காலையில் உம்முடைய சமூகத்துக்கு ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்கிற வார்த்தை. I will wait with expectation. நான் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்பேன். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போடு வர வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது எதிர்பார்ப்போடு அமர வேண்டும். ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊரில் எந்த சர்ச்சு மேலே ஒரு ஆசி சர்ச்சு தான் இருக்கு, இதனால் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு கூட நீங்கள் போகும்போது அங்கே பூசையில் உட்காந்துருக்கும் போது எதிர்பார்ப்போடு உட்காந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்கும்போது எங்களை வேறு வேறு ஊருக்கு போடுவாங்க. சில ஊர்கள்லாம் போட்டாங்கன்னா அப்போல்லாம் ரசிக்கப்பட்டு அப்படியே ஆராதனைனா உசுறு. இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க, இப்போ அதை விட உசுராக இருக்கு. அப்படி எங்கடா வந்து சர்வீஸ் கிடைக்கும், அப்போ போய் கொண்டு போய் போடுவாங்க பாருங்க, ஒன்றுமே இருக்காது. கடைசியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெடிஷ்னல் இது இருக்கும், ஆர்சி சர்ச் இந்த மாதிரி, வாங்க மாஸ்டர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அங்கே போய் உட்காந்துருக்கும் போது மனதுருகி நான் அப்படியே உட்காந்து, ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கன்னு க்ளீனாக அந்த ஃபாதர் அன்னைக்கு பேசிடுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நான் சொல்கிறேன், கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் போய் உட்காரும்போது எதிர்பார்ப்போட உட்காருங்க சார், எதிர்பார்ப்போட உட்காருங்க. நான் உட்காந்துருக்கேன், இப்போ இந்த உட்காந்துருக்கிறதுக்காக அவர் என்னை கையத்தட்டு 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 கொடுங்க சார், கொடுங்க சார், எக்காலத்தை ஊதுங்க சார். ஆமென். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்றும் தம்மிடத்தில் சேருகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க. இந்த ஒரே வசனம் போதுங்க, வீட்டுக்கு போயிட்டு கும்முன்னு வந்து ஜபத்தை போட்டு தூங்கிடலாம் சார். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இந்த எண்ணம் கூட கூட ஜபம் கூடுது. என்னைக்குமே ஜபத்தை விசுவாசம் தான் கூட்டுது. ஆமென். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. ஃபெய்த்னு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்றது இல்லை. இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் நடக்காததாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது நடக்கும். கையை தட்டு. காணாதது இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்கல, நான் பார்ப்பேன்டா, நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். இந்த உலகம் பார்க்காம இருந்திருக்கலாம், இது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நோவா மழைன்னு ஒன்று இந்த உலகமே பார்க்கல, ஆனா அவன் அதை விசுவாசித்தான். பேழையை, தன் குடும்பத்தை காப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப இந்த பேழை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டோம்ல, எல்லாரும் வந்து பேழை தாங்கி இருக்குமா? பேழைக்குள்ள வாங்கன்னு நோவா பிரசங்கம் பண்ணாரு. அப்பெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நோவா வந்து தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பேழை செஞ்சாருன்னு இந்த இடத்துல தெளிவாக இருக்குது. திஸ் இஸ் வாட் டிஃபென்சிங் ஃபெய்த். அதாவது பிரச்சனைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற வந்து விசுவாசம், பாதுகாப்பு விசுவாசம், தற்பாதுகாப்பு விசுவாசம். மழையில் 2 பேர் டீல் பண்ணாங்க மழையை பற்றி. மழை எலியா, நோவா. எலியா மழையை நிறுத்தினான், நோவா மழையை நிறுத்தலை, தன்னை பாதுகாத்துக்கிட்டான். 2 வகையான ஃபெய்த் இருக்கு. ஒன்று டிஃபென்சிங் ஃபெய்த்து. இந்த அஃபென்சிங் ஃபெய்த்துன்றது இட்ஸ் அ மினிஸ்டோரியல் கால். அவங்க வந்து அஃபென்சிங் ஃபெய்த்துக்குள்ள வராங்க, மலையவே நிப்பாட்டிடுறாங்க. இவங்க மலையிலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ஆமென். விலைவாசி கூடிருச்சு, ஆண்டவரே விலைவாசி கூடிச்சு, அதனால் என் சம்பளத்தையும் கூட்டுங்க. டிஃபென்சிங் ஃபெய்த்து. விலைவாசியவே இயேசுவின் நாமத்தில் செழிப்பாவதாக தேசம், நாட்டோட எக்கனாமிக் கண்டிஷனை என்ன செய்யட்டும், மாறட்டும். இது அஃபென்சிங் ஃபெய்த். இவங்க எல்லாம் ராஜ்யத்தை அசைக்கிறவர்கள். ஸோ கர்த்தர் உங்களை விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோம். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதனால் சகல ஜனங்கள் தெரிவிக்கப்படும் என்னவென்றால், எல்லாரும் யாருன்னா பேழை தாங்குமா என்கிற கேணத்தனமான கேள்வியை இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து 8வது வசனம். விசுவாசத்தில் ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஃபெய்த்துனா எல்லாம் தெளிவாக தெரிகிறது கிடையாது, வாடான்னு அவ்வளோதான், பாதிக்கு மேலே தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருத்தன் கால் எடுத்து வைக்கும்போது கை தட்டுங்க. ஆமென். தட் இஸ் வாட் ஃபெய்த்.
ஊழியத்துக்கு வரும்போது இவன் வருவான், இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இதெல்லாம் செய்வான், இதெல்லாம் செய்வான்னு எல்லாத்தையும் கர்த்தர் காட்டலை. இத்தனை நாடுகளுக்கு நீ போவ, நீ இருந்த இடத்துல பிரசங்கம் பண்ண இவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்வளோ பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், எதுவுமே தெரியாது. எதுவுமே எனக்கும் தெரியாது, என்ன எவனுக்கும் தெரியாது. தான் அழைக்கப்பட்ட போது போகும் இடம் என்னதென்று அறியாமல், எனக்கு போற இடம் தெரியாதுடா, ஆனா என்னை கூட்டிட்டு போறவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தடவை ப்ராஃபட் மார்ட்டின் எல்சடா ஐயா அவர்களை பார்த்தப்ப, நீங்கள் வாங்க ஜஸ்டின், ஒரு இடத்துக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு இருக்கிறார். எனக்கு கடத்தி கொண்டு போகிறாரா என்னன்றது ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு, ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியாது, எந்த ஹோட்டல் போகிறேன்னு அவர் சொல்கிற ஒரு சூப்பராக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே என்னை சாப்பிட வைக்கணும் அவருக்கு விருப்பம், ஆசை, வாங்க அங்கே சாப்பிட என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்ட அப்புறம் தான் வச்சு சரியான ஹோட்டல், சரியான வந்து ஐட்டம் எல்லாமே மெனு சூப்பர். இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது, அப்படியே நான் நம்பி உட்காந்துருக்கேன் தெரியுமா, என்னை கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவர் சரியான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் எனக்கு தெரியும். அப்படித்தான் நீங்கள் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தேவையில்லை சார், நீங்கள் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியணுமா, அதென்ன அதிக பிரசங்கித்தணும், எதுக்காக உனக்கு தெரியணும், உன்னை கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு தெரியும்ல, அதோட நிப்பாட்டிக்க. நான் நல்ல இடத்துக்கு தான் போவேன், கையை கட்டுங்க சார். அறியாமல் புறப்பட்டு போகுது, அதுதான் ஃபெய்த்து. யாருக்காச்சும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சரியான விசுவாசத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க? உங்களுக்கு தான் 8வது வசனம், 8 தானே, 8வது வசனம். கன்ஃபியூஷனாக இருக்கா? இப்போ நீங்கள் எதில் தெரியுமா இருக்கீங்க? சூப்பராக ஃபெய்த்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ தட்டு ஜங்கட 3 மாதத்துக்கு நான் 1 கோடி ரூபா கட்டணும், 1.5 கோடி ரூபா கட்டணும். ஆனால் எப்படி எனக்கு 1.5 கோடி வரப்போது தெரியாது. 3 மாதத்தில் கட்டலைன்னா ஏற்கனவே கட்ட 2 கோடியை தூக்கிடுவாங்க, அது திரும்ப வாங்குறது பெரிய பாடாகி போயிடும். ஆனால் எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. எனக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னா நான் ஃபெய்த்தில் இருக்கேன்னு அர்த்தம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஆமென், ஆமென். கர்த்தர் என்ன சொன்னார்? ஜஸ்டின், உனக்கு நான் உன்னை தரப்போகிறேன். இது உன் ஊழியம் எவ்வளோ பரவி இருக்கிறது என்பதை பொறுத்ததல்ல, உன் ஊழியத்தை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்ததல்ல, உன் ஊழியத்தை எத்தனை பணக்காரங்க இருக்கான்ற பொறுத்ததல்ல. இந்த இடத்த எதுக்கு தெரியுமா, ஒரு விஷயம், ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு எதுக்கு தெரியுமா நான் தருவேன்? உன்னை நான் நேசிக்கிறேன், அதனால நான் உனக்கு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ, நாட் பிகாஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி ஆர் த ரிச் பீப்புள் ஹூ எவர் கனெக்டட் இன் யுவர் வித் யுவர் மினிஸ்ட்ரி. இட் இஸ் நாட் கனெக்டட் வித் தோஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த புள்ளி விவரங்களை சார்ந்ததல்ல. கடவுள் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது எப்படி நிறைவேற போகுது? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சுலாம் கிடையாது, ஒரே ஒரு ஆறால் தான் நிறைவேற போகுது. அது யார் தெரியுமா? உங்களை நேசிக்கிற, உங்களை அழைத்த ஒருவர் இருக்கிறார், அவரால் தான் நிறைவேறுகிறது. போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனம் சொல்லுது. 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான். இந்த பரதேசி என்பதுக்கு 2 மீனிங் நான் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று, இந்த உலகத்தோட டிஸ்கனெக்டட் பண்ணுறது, அது அடுத்து பேசுவோம். பரதேசி என்பதற்கு இன்னொரு மீனிங், அதாவது ஒரு ஒதுக்கப்பட்ட, ரிஜெக்டட் பண்ணப்பட்ட ஒரு சராசரி மனிதனை விட அந்த நாட்டு மக்களால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவனாய் இருந்தான். அப்போ விசுவாசம்னாலே எடுத்தோன்ன காரில் வந்து இறங்குவதல்ல. விசுவாசம் என்பது பரதேசியை போல சுற்றித் திரிவது விசுவாசத்தின் ஒரு பகுதி. அவன் எந்த நாட்டில் சுற்றுறானோ அந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான், அது வேற விஷயம். அவன் பிள்ளைகள்லாம் ராஜாக்கள் ஆயிட்டான். ஆமாம், ஆமாம். மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு சொந்த இடம் இல்லாத இருந்தவன் ஆபிரகாம். இன்னைக்கு எங்கடா கல்ற தோட்டம் வச்சிருக்காங்கன்னு போய் மெம்பர்ஷிப்பை போடுறியா நீ? உனக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாம், இப்ராஹிம் மாத்திரு, அதான் பெட்ரு. அப்புறம் கல்லறை தோட்டம். ஆனால் ஆபிரகாம் பரவாயில்ல இருந்துங்க, ஒன்றும் சொல்லலை, கர்த்தர்கள் ஆசிரியப்பார். கல்லறை தோட்டம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது சாகணும்னு முடிவு எடுக்கிறவனுக்கு நம்ம வாழ்வோம். ஆமான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. நண்புக்குரியவர்களே, அவன் கல்லறைக்கே ஒய்ஃபுக்கு இடம் இல்லாதப்ப அவன் விசுவாசத்தில் இருந்தான். அப்போ பரதேசியை போல சுற்றி திருந்தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் பரதேசி மாதிரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுற்றி திருந்தீங்கன்னா, நீங்கள் அதுக்காக நீங்கள் கடவுளோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் இப்போ சூப்பர் கனெக்ஷனில் இருக்கீங்க. எப்போவுமே கர்த்தர் நீங்கள் சைன் பண்ணும்போதெல்லாம் மக்கள் உங்களை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒதுக்கப்படும் போது தான்,
நீங்கள் ஒதுக்கப்படும் போது தான் தேவன் உங்களை பார்க்கிறார். என் வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃப் பிடிக்குமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்குமான்னு கடவுள்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், மக்களுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான்டா பிடிக்கும்வார். ஆமென். வனாந்தரத்தில் நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது எனக்கு இருந்த உனக்கு இருந்த நேசத்தையும், வாழ்க்கைப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும், வனாந்தரத்திலே என்னை உண்மையாய் பின்பற்றி வந்த அந்த நாட்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸானது. பரதேசியை போல் சுற்றி திருறோம் பாருங்க. ஒரு கீபோர்டு இப்படி தொட்டப்ப சட்டுன்னு ஒருத்தன் அடித்தான். எனக்கு போர்டை தொடாமல் தள்ளி நின்று பேசினான். அந்த நாட்கள் முக்கியமானது. அந்த நாட்கள் முக்கியமானது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது உங்க எழுந்து நிற்க சொல்லிட்டு வந்து இன்னொருத்தர் உட்கார வச்சு பேசினா, அந்த நாட்கள் முக்கியமானது. என் அன்புக்குரியவர்களெல்லாம் விசுவாசத்தின் வெளிப்பாடுகள். அதே காலகட்டத்திலே நம்மளை ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு ராஜா மாதிரி உட்கார வச்சு நம்மளுக்கு வேலை கொடுக்குற இன்னொருத்தர் இருந்தான். ஆனால் அது இல்லை, நம்ம இதை நோக்கி வந்தோம் பார்த்தீங்களா, இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃபெய்த். ஆமாம், தேவன் அதை மனசில் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வந்து புதுசாக உள்ள நுழைஞ்ச ஆட்கள்லாம் உங்களை பற்றி கமெண்ட் பண்ணும்போது, போடா போடா உனக்கெல்லாம் என்னடா தெரியுன்றாரு. அவன் இளம் வயதில் எவ்வளவு அவன் வனாந்தரத்தில் நடந்து வந்து எனக்குடா தெரியும். நீ இன்னைக்கு வந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என்கிற இடத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவனை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவோம். அடுத்து 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான், வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். வாக்குத்தத்தத்துக்கு அந்த மெயின் ஆள் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் தேவன் பார்க்க மாட்டார். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அச்சா 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 அச்சா. அவன் கூட யாரெல்லாம் நிற்கிறான் பாருங்க. அப்படி கூட நிற்கிறான் இவர், எக்ஸ்பேண்டபிள் மாதிரி அல்ல அப்படி நிற்கிறான் பாருங்க சைடில். அம்புட்டு பாருங்க, குர்ரா அம்புட்டு பாருங்க. கையை தட்டுங்க அவருக்கு. அத்தனை பேரையும் தூக்குடான்றார் கர்த்தர். கையை தட்டு. ஆமென் 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 ஆமென். ஆகவே ஆபிரகாம் மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஈசாக்கு, அதுக்கு இங்கிட்டு யாக்கோபு, இவங்க எல்லாம் உடன் சுதந்திரவாளிகள். இவர் என்ன சொல்றாரோ இவருக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவரோடு கூட இவர்கள் இருந்தபடியினால் அத்தனை பேரையும் கோத்திர பிதாக்களுக்கு தலைவனாக தேவன் என்ன செய்தார்? பிதாவாக மாற்றினார். கோத்திர பிதாவாக மாற்றினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் உடன் சுதந்திரவாளிகள். எனக்கு பிரச்சனை வந்தபோது என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தின் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள். இந்த ஊழியத்தின் தேவைகள் மத்தியில் என்னோடு கூட இருந்தவர்கள் ஊழியத்தின் உடன் சுதந்திரவாளிகள். என்னை ஸ்டேஷன் கூட்டு போய் நிப்பாட்டும் போது என் கூட நின்றவர்கள் உடன் சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னோடு கூட நீங்கள் 12 பேரும் என்னோடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு ஊழியத்தின் உடன் சுதந்திரவாளிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தோட பங்கு அதில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே நல்ல ஊழியங்கள், தேவன் இணைத்திருக்கிற ஊழியங்கள் இணைந்திருங்கள். காரணம், நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேவை இருக்குது. அந்த காலகட்டத்தில் அது பிரச்சனை, இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஃபினான்ஸ் ஒரு பிரச்சனை வச்சுக்காங்களேன். நீங்கள் இணைஞ்சு நிற்கிறீங்கன்னா, இணைஞ்சு நிற்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உடன் நிற்கிற ஒவ்வொருவரும் உடன் சுதந்திரவாளிகள். நாளைக்கு இதோட ஒரு பெரிய வேற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அங்கே நம்ம உடன் அங்கே நம்ம நிற்கும்போது நம்ம உடன் சுதந்திரவாளிகளாக நிற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10ஆம் வசனம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகருக்கு அவன் காத்திருந்தான். ஃபெய்த் என்பது தேவன் சொல்லிட்டா செய்வாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லிட்டா செய்வாரு, தேவன் சொல்லிட்டா செய்வார், 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 தேவன் சொல்லிட்டா செய்வார் என்று காத்திருப்பது விசுவாசம், பொறுமையும் பார்த்தோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், த பெஸ்ட். இந்த 29 வாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நியூ ஜெருசலேம். தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரம், அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப், அந்த இன்விசிபிள் வேர்ல்டோட கனெக்ஷனு, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் த விசிபிள் வேர்ல்டு டு இன்விசிபிள் வேர்ல்டு, அந்த புதிய எருசலேம் நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். எனக்கு கொடுத்த அந்த 19 வாரத்தில் மிகவும் அதிகமாக தொட்ட ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நியூ ஜெருசலேம் பற்றி பார்த்தோம். ஃபெய்த்துன்றது என்னன்னா, நியூ ஜெருசலேமோட கனெக்ட் பண்ணி வாழ்றது தான் ஃபெய்த்து. புதிய எருசலேம் அது என்னது? அதில் என்ன இருக்கும்? பளிங்கு போல தண்ணி, பொண்ணு, இது எல்லாம் பரலோகத்தில் இல்லையா? பரலோகம் நினச்சிக்கிட்டு நியூ ஜெருசலேம் இருக்குது. நியூ ஜெருசலேம் பூமியில் லேண்ட் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். தட் இஸ் வாட் கிங்டம் ஆஃப் ஹெவன். அதை இன்றைக்கி ஒருத்தர் பேசிக்கிட்டு மைல்ஸ் மன்ரோடைய
கிங்டம் இதிலேருந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நான் ஞாபகத்தில் இருக்கும்போது சொல்லிடுறேன். அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு கிங்டம்னு என்னன்னு தெரியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதி, நீங்கள் எதுக்கு சார் வரணும், நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு ஏன் சொன்னான்னா, அதுக்கு முன்னாடி இந்த கிரேக்க பெர்சிய இந்த 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 நாட்டு ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, உலகத்தை ஆண்டவங்க. கிரேக்க ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம் இவங்களாம் ஆண்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே ஒரு 10-50 நாடை பிடிச்சாங்கன்னா 50 நாட்டிலையுமே வந்து என்ன செய்வாங்களாம், போய் அங்கே உட்காந்து தான் ஆட்சி செய்வாங்களாம். ஆனால் ரோமன் கவர்மெண்ட் மட்டும்தான் ஒரு இடத்துல உட்காந்து உலகத்தை ஆட்சி செஞ்சாங்களாம். அவங்களுக்கு தான் கிங்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அறிவு அதிகமாக இருந்துச்சான். அதனால தான் நூற்றுக்கு அதிபதிக்கு சிறப்பான ஒரு அறிவு இருந்துச்சு. நம்ம வந்து அங்கே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு அங்கே வரவே வேணாண்டா, இங்கே உட்காந்து ஆட்சி செய்யலாம். அந்த அறிவு இருந்தனால அவன் சொன்னான், சார் ஏன் பவருக்கு நான் இங்கேருந்து ஒருத்தனை போகிறான் ஒருத்தன் வானா நீங்கள் கிங்டம் ஆஃப் ஹெவனை பூமி கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சார் இங்கே வரணும், உட்கார்ந்து இடத்துல வந்து ஆட்டிங்க சார். அவனுக்கு அந்த கிங்டம் ரெவலேஷன் இருந்துச்சு. அதான் சொன்னாரு கிரேட் ஃபெய்த்னாரு. கிங்டம் ஆஃப் ஹெவன் ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐ ஆம் லிவிங் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். கையை தட்டுங்களேன் ஒரு தடவை, ஒரு காமே நல்லா தட்டுங்களேன் ஒரு தடவை. ஒரு அபாலா ஷந்தன மேன ஹாது அபாலா தியங்கு ரிமானா ஷாந்து ரமானா தியங்க ரபாலா வது ரபாலா. தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன்ல நான் வாழ்றேன் என்கிறதை நீங்கள், அந்த விசுவாசம் தான் கிரேட் ஃபெய்த். இதுதான் கட்டி உண்டாக்கின நகரம். வரீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணி வரீங்களா? ஆமாம். அந்த 19 வாரம் கேட்கணும் கூட இந்த ஒரு வாரத்தில் கேட்டிங்கன்னா இதில் அப்படியே பஞ்ச் பண்ணி எங்கே போயிடணும், நேராக பின்னாடி போயிடணும். ஆமாம். அடுத்து 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்று எண்ணி. இதை நான் பேசுகிற டைம் இல்லை, ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் பேசலை, ஆனால் அதையும் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறேன், ஏன்னா அடுத்த வாரத்தோடு முடிக்கணும். சாரால் தேவனுடைய கேரக்டர் மேலே ஒரு விசுவாசம் வைத்தாள். விசுவாசத்தில் பல நிலைகள் இருக்கிறது, பல படிகள் இருக்கிறது. வார்த்தையை நம்புவது, ரிட்டன் வேர்டை நம்புறது, ஸ்போக்கன் வேர்டை நம்புறது, வாக்கு தத்தத்தை கேட்டு அதன் பொருட்டு தேவன் மீது நம்பிக்கை வைப்பது. வாக்கு தத்தத்தை கேட்காம என்ன, தேவனுடைய கேரக்டரை வச்சு அவரை நம்புறது. கை தட்டுங்க. வாக்கு தத்தத்தை நம்பாம, வாக்கு தத்தத்தையே எதிர்பார்க்காம தேவனுடைய கேரக்டர் நம்பி, புரியுதா, செயல்படுறது. இதுதான் வந்து ஹையர் லெவல் ஃபெய்த். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் ஸ்பெஷலாக இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரை எனக்கு தெரியும், அவர் சொன்னார்னா அவ்வளோதான். ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். இதை நான் எடுக்கலை, நீங்கள் எழுதிக்காங்க. ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். பைபிள் காலேஜே இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு இடத்துல சரி பார்ப்போம். ஸோ ஃபெய்த் கனெக்டட் வித் காட்ஸ் கேரக்டர். இவள் தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பினான். ஒவ்வொரு ஊழியக்காரனும் மிகப்பெரிய லெவலில் ஊழியங்கள் பண்ணுறதுக்கு கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்ஸ் கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டர் மேலே அசாத்திய விசுவாசம் இருக்கும். அதுதான் அவனுடைய ஃபவுண்டேஷனே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னை கேட்டுட்டிங்கன்னா எனக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, தேவனை பற்றி நிறையா எனக்கு கேட்குதா உங்களுக்கு? தேவனை பற்றி நிறையா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஒருத்தன் அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு நபர் அவன் மீது கை வைக்க விட மாட்டார், ஒருத்தன் அவன் மீது பேச விட மாட்டார். அவனுக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் இறங்கி அடித்து கலர்ப்பார். இது காட்ஸ் கேரக்டர். அவரோடு பழகி இந்த குணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் எவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமே வர்றது கிடையாது. நம்மளை அசிங்கப்படுத்தினா கூட பயமே வரல. அன்றைக்கி மெசேஜுக்கு ஒன்றும் வரல, நான் ஃபுல்லாக கிளான்ஸ் போயிட்டு இருக்கிறேன். டிஎல் ஆஸ்பான்ட்ட போய் கேட்டு, உங்களுடைய எத்தனையோ அற்புதங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதம் பண்ணியிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், தேவன் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தை எழுதியிருக்கிறது என்றால் அதை அப்படியே செய்வார். ஒட்டுமொத்த டிஎல் ஆஸ்பானோட மினிஸ்ட்ரியும் thousands of miracles எந்த ரெவலேஷன் மேலே நிற்குதுன்னா God is faithful. அச்சா, இப்படி அவர் கேரக்டர் மேலே, அவர் கேரக்டரை புரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கு? ஆமென், ஆமென், ஆமென். உண்மையுள்ளவர் என்று எண்ணி, கேரக்டர் எல்லாம் சொல்லுங்க. சரி, உங்கள்கிட்ட நான் தனியாக கேட்குறேன், ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்.
கடவுளோட எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன், அது மேலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனும் அது மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை கூட்டியிருக்கு? சார் எனக்கு இவ்வளோ வசனம் படித்தேன் சார், அதெல்லாம் ஆனால் ஒன்று தெரியும் சார் அவரை பற்றி, அப்படி வரீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஃபவுண்டேஷன். அது ஒன்று தெரியும் சார் எனக்கு, சார் எனக்கு ஒன்று தெரியும் சார் அப்படின்றாங்களே, எனக்கு ஒன்று தெரியும் சார், அந்த ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் சொன்னால் செஞ்சிருவார் சார். நான் சொன்னால் பாருங்க, யார்? கபிரியல். அம்மா உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இது எப்படி ஆகும்? அது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சரியா கிளம்புறேன் அவன் போன திரும்ப. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என்ன சொன்னான்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது பல மில்லியன் வருஷம் அவர் கூட நின்று நான் கண்ணில் பார்த்து சொல்கிறேன், மரியாள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கபிரியலோட ஓன் ஸ்டேட்மெண்ட் இது. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென். இது எழுதி கொடுத்து சொன்னதில்லை, அவன் பர்சனல், அவன் எக்ஸ்பீரியன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறான். கபிரியல் வந்து மரியாதை பார்த்து, அம்மா எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என் மாஸ்டரை பற்றி ஒன்று தெரியும், அவரால் கூடாத வந்துருச்சா? பிரைஸ் காட். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். சாராளுக்கு ஒன்று இருந்துச்சு, அவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படின்னா நீங்கள் போய் தூங்குனா கூட உங்கள் மனசில் தேவன் கூப்பிட்டார் இல்லையா, தேவன் செய்வாரியா? என்னோட விசுவாசம் எவ்வளோ நேரம் முழங்கால் நிற்கிறேன்றலாம் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஜெபிக்காத போனாலும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியல. பிசாசு பொய் சொல்லி பொய்யை ஊதிட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது செயல்களின் அடிப்படையில் அல்ல, இறைவன் மீது வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில். தூங்குனா கூட அவன் தைரியமா தூங்குவாயா? ஏன் தெரியுமா? நான் என்ன பண்றேன்ற பொறுத்து எனக்கு நடக்க போறது இல்லையா, அவர் யாருன்றதை வச்சுதான் நடக்க போகுது. அவர் யாரு? அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர், அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் செய்கிற சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கை இருக்கிறவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை நிம்மதியா தூங்குவான். இந்த செயல்கள் அடிப்படையில் இருக்கிறவன் அப்படியே பயம் வந்தோன்னா காபா காபான்னு, என்ன காபா, என்ன காபா ராபா, அதாவது பயத்தில் வருது காபா, காபா ஏகே அகமது, அப்படியே போயிட வேண்டியான். இது பயத்தில் வர்றது. 12 ஆனபடியால், சூப்பர் வசனம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. சாராளுக்கு குழந்தை பிறந்தது காரணம் ஆபிரகாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆபிரகாம் குழந்தை பிறந்த காரணமே சாராள். நீங்க பைபிள் சொல்லுது சாராள் உண்மையுள்ளவர் என்று தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பினாள். ஆகையால் ஆனபடியினால் சரீரம் செத்து போன அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சரீரம் செத்து போன? ஆபிரகாம பெரிய ஆளுலாம் பேசல, இவன் சரீரம் செத்து போனவன். இவனுக்கு பிள்ளை பிறந்ததே அவள் வந்து தேவன் உண்மை உள்ளவன் அப்படி வருது. நான் அப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலை, பைபிளில் இருக்கிறத அப்படியே பேசுகிறேன். ஆனபடியால் சரீரம் செத்து போன்றவன் எண்ணப்பட்ட ஒருவனாலே, பேர் கூட சொல்லலை, அதனால் சரீரம் செத்து போன ஒருவனாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மாமார்கள் அக்காமார்கள் நீங்கள் மாத்திரம் விசுவாசிச்சிங்கன்னா, ஆமாம், உங்கள் கணவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும். ஆனபடியால் எல்லாம் சொல்லுங்க. சரீரம் செத்தவன் எண்ணத்தகும் எண்ணப்பட்ட ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் எண்ணிருந்த மணல்களைப் போல ஜனங்கள் பிறந்தார்கள். ஓகே. 13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாமல் இவர்கள் எல்லோரும் அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சூப்பர் வசனம். இதுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் பிச்சைக்காரங்க சார், நாங்கள்லாம் அந்நியர் சார், அப்படி சாகலாமே. நாங்கள்லாம் இந்த பூமியோட நியதிக்கு, இந்த பூமியோட விதிகளுக்கு நாங்கள் அந்நியர். எங்கள் இந்த உலகத்தின் விதி தாக்க முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார்ல. உலகத்தை உங்களை பகைத்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால நீங்க அந்நியர். எல்லாம் சொல்லுங்க, நான் அந்நியன். சொல்லுங்க, நான் அந்நியன். நான் பரதேசி. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதனால என்னை தொடவே முடியாது. அன்னைக்கு இந்த ஒருத்தன் வெள்ளக்காரன் பைக்கில் போகிறேன், போலீஸ்காரன் ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்ட மாதிரி. அதாவது பைபிள் என்ன ரொம்ப பிடிச்ச வார்த்தையில் ஒன்று,
சார் வந்து இந்த யாக்கோபுன்றவன் ஒரு 4 கல்யாணம் பண்ணிட்டான் சார். சார் இந்த ஆபிரகாம்ன்றவன் ஒருத்தன் அவன் ஒரு 3 கல்யாணம் பண்ணிட்டான் சார். இந்த ஈசாக்குன்ற பையன் தான் உனக்கு நல்லவனாக இருந்தான், அதனால தான் கல்யாணத்தில் வந்து ஈசாக்கு ரெபேக்கால்ன்றாங்க. அப்புறம் திரும்ப யோசேப்பு நல்லவனாக இருந்தான். ஆனால் இவங்க எல்லாம் வந்து அப்படி இல்லை. இந்த யாக்கோபுன்றவன் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்கள் தேவன் என்று தேவன் எண்ணப்படுவதற்கு வெட்கப்படுகிறதே இல்லை. இந்த இஸ்லாமியர்கள் பொதுவாக சொல்கிற விஷயம், உங்கள் ஆளு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் இப்போ அவன் நல்லவனா இல்லையான்றதுக்கு இப்போ விஷயமே கிடையாது. அவங்க கெட்டவங்க தான், ஆனால் அவர்கள் தேவன் நான் நல்லவன்டா. இப்போ பிரச்சனை என்ன? அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு நல்லவனா இப்போ மேட்ரு அதான் நாங்கள் கேட்கலையா? நாங்கள் கும்பிட்ற கடவுள் நல்லவரியா? கைத்தட்டு, அவ்வளோதான். எதை வச்சு நல்லவர்ன்ற? கெட்டவனை நேசிக்கிறாருல, அப்போ நல்லவர் தானே. யார்கிட்ட வந்து பேசி நறுக்குன்னு கொட்டிட பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவன் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரான். நம்ம ஒரே வரியில் முடிச்சிட்டோம். இவன் கெட்டவன்றது நீ சொல்லவே வேண்டாம், எங்கள் பைபிளே சொல்லிருச்சு. ஆனால் எங்கள் தேவன் அவங்க தேவன் சொல்கிறது வெட்கப்படாமல் இருந்தார் பாருங்க. உன்னை பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன் வெட்கமாக இருக்கா? நான் எத்தனை குறைந்தபட்சம் இங்கே இருக்கிறவங்கள இருக்கிற ஆட்களில் வந்து 190 பேர் அப்பா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா நான் சொல்லிக்க வெக்கமாக இருக்குன்னு. ஆனால் எங்கள் அப்பா அவர் வெட்கமே படலை. ஜஸ்டின் கையை தட்டுங்க சார் வருதுரா அவருக்கு. ஆமே. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார், நியூ ஜெருசலேம், கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்பவே அந்த ரெவலேஷன் வந்திருக்கு பாருங்க. ஓகே ரைட். அதுக்கப்புறம் மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே கொடுத்தான். கொடுக்கிற பத்தி பேசணும். விசுவாசம் என்பது எப்பொழுதுமே எடுப்பதல்ல. விசுவாசம் என்பது கொடுப்பது, எப்பவுமே எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் எப்படா பணக்காரனாகிறது, எப்படா வந்து விசுவாசத்தில் வாங்குறது. விசுவாசம் என்பது கொடுப்பது. பணக்காரன் ஆவன் என்பது இட் இஸ் அ ரியாக்ஷன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான், கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாம் சொல்லுங்க. கொடுத்தான், பெற்றுக்கொண்டான். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. ஓகே, திரும்ப பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தில் கொடுக்கிற எதுவுமே திரும்ப வராமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் சொல்லுவாங்க. கொடுத்தான், திரும்ப பெற்றுக்கொண்டான். அதான் வந்து பிரசங்கி எழுதுகிறார். வந்து தண்ணி வந்து அப்படியே ஓடுது, ஓடி என்ன செய்யுது? கடலில் சேருது. ஆனால் திரும்ப மழையாகி நதியானது தான் புறப்பட்ட இடத்திற்கே மறுபடியும் வருகிறது. கையத்தட்டு. நம்ம கொடுக்குற எல்லாமே பல 100 மடங்காக பெருகி நம்ம இடத்துக்கே திரும்ப வருது. திரும்ப பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் வந்து காதில் கேட்கறதுக்கு இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு. விசுவாசம் என்பது செயலோடு தொடர்புடையது. அடுத்த வாசிங்க சீக்கிரம். ஆமாம், இதை நான் பற்றி பேசலை, பட் இதை பற்றி லைட்டாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஃபெய்த் வந்து எப்போவுமே ஃப்யூச்சரை டிசைன் பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வசனமும் ரெண்டும், அதாவது ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறது. இப்போ பாருங்கள், யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே வந்து எங்கே போவீங்க? கானானுக்கு போவீங்க. போகும்போது என்னுடைய எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாங்க. அப்போ ஃபெய்த் என்ன செய்யும்? எப்போவுமே ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ணும். இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன்ல, ஒரு அழகிய கட்டடம், அதில் வந்து இருக்கைகள், வசதிகள், இது ஃப்யூச்சரை பற்றி நான் இப்போவே வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஃப்யூச்சரை டிசைன் பண்ணுறேன். ஃபெய்த் எப்போவுமே ஃப்யூச்சரை டிசைன் பண்ணும். கை தட்டும்போது ஒரு ஆமென். என் பிள்ளை எப்படி இருப்பான், அவன் என்ன செய்வான், இது பண்ணுவான், நான் எப்படி இருப்பேன், இந்த ஊழியம் எப்படி இருக்கும், இந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், எதிர்காலத்தை குறித்த கனவு காண்பது விசுவாசம். ஆமென் சொல்லுங்கள். ஓகே, வாசிங்க. ஓகே, 23 வாசிங்க. மோசே பிறந்த போது ஒழித்து வைத்தார்கள் இல்லையா? சொல்லுங்க. விசுவாசத்தினாலே தாய் தகப்பன்மார். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு மட்டும் விசுவாச தேவன் பார்க்கல, விசுவாசத்தினாலே தாய் தகப்பன்மார். சில நேரம் ஊழியக்காரன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. ஊழியக்காரனுடைய எப்படின்னா, வேலைக்கு போயிருந்தா அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான், ஆனால் ஊழியத்துக்காக குடும்பமே அதை என்ன செஞ்சிச்சு? சகித்தது. இது ஒரு மனிதனுடைய தியாகம் அல்ல, ஒரு குடும்பத்தின் தியாகம்.